எங்கள் அண்ணன் அன்புமிகு மதிப்புமிகு சீமான் அவர்கள் வந்து 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அந்த திட்டத்தினால வந்து பயனில்லை. அதாவது என்னது பேருது விவசாயம் அழிஞ்சு போகிறது. ஆமாம், எங்கள் அம்மா கோட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு தான் விவசாயத்துக்கு ஆளுகளை கூப்பிடுது. நான் பெட்டி நிறையா கோட்டரை எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுருக்கேன். அதை கொடுத்து தான் விவசாயத்துக்கு 500-600 கொடுத்து ஆள் கொடுத்து அப்படின்னு வரமாட்டேக்காங்க அப்படின்னு பெரிய பெரிய கதைகள்லாம் அளந்தாரு. அந்த 100 நாள் வேலை திட்டம் வேணும்னு போராடுற ஒரு பெருங்கூட்டர். இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால நாடு நாசமாயிட்டது. அதாவது இந்த 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 வேளாண்மைங்கிற ஒன்றே அழிஞ்சு போனது காரணம் இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். இது நுட்பமாக நீங்கள் விளங்கணும். அந்த 3 நாள் வேலை திட்டத்தை அழித்தே ஆக வேண்டும், அதனால விவசாயமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு கதைகள்லாம் அளந்தாரு. ஆனால் எங்கள் அம்மா அன்னமேரி அம்மா, நான் திருநீர் அணிவேன், குங்குமப்பட்டு வைப்பேன், அது எங்கள் வீரமாளி அம்மா வந்து குங்குமப்பட்டு வைக்கலையடா, அத்தா வந்திருக்கேன்டா, மறந்துட்டியடா மவனே, என்ன குங்குமப்பட்ட வையடா, குங்குமப்பட்ட வை, சைவர்ங்கிறதுக்காக சைவர் அப்படிங்கிறதுக்காக, சைவம் அப்படிங்கிறதுக்காக திருநீரை மட்டும் இப்படி பூசிக்காதடா, குங்குமப்பட்ட வைக்கடா, மடப்பயலே, நீ அப்படி வச்சாதான்டா ஓட்டு 2-3 தேரும். அந்த ஓடி பிஜேபிக்காரன் நான் தான் இந்துன்னு சொல்லிட்டு ஓட்ட கேட்காது, நீனும் இந்துன்னு சொல்லி ஓட்டப்பிடா, ஓட்டப்பின்னா மேலே இருக்க ஓட்டப்பிக்கல. இப்போ நிறைய வீடுகள் காங்கிரீட் வீடுகள் ஆகிட்டு எல்லாமே கலைஞர் புண்ணியத்தில் வந்து பசுமை வீடு திட்டங்கள் கொண்டு நிறைய காங்கிரீட் வீடுகளை தந்து விட்டார் கலைஞர். அந்த வகையில் கலைஞருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம், நன்றிக்கு உரியவர்களாக இருப்பதற்கும் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிற கடமைப்பட்டிருக்கோம். அதில் மட்டும் இல்லை. ஆனால் ஓட்டப்பொறிங்கிறது வாக்கைப்பொறி என்று சொல்வதாக அர்த்தமே தவிர மோட்டு ஒட்டி இல்லை. சரிதானா? அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணன் சைமன், நான் எப்போதும் இந்த மதத்தை வைத்து பேசுவதில்லை. மதம் என்பதில் நமக்கு உடன்பாடு இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. அதாவது பெரியார் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக இல்லை, பெரியாரே சொல்லியிருக்காரு. நான் சொன்னேங்கிறதுக்காக நம்பாதடா வைத்தியகார பயலே. உன் அறிவுக்கு என்ன தோணுதோ, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, அந்த அழகில் உனக்கு என்ன தோணுதோ அதை உன் அறிவை கொண்டு சிந்திச்சு செயல்படு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நான் சிந்திச்ச வகையில் பார்க்கும்போது, நீ என்னதான் நின்று 100 தேங்காய் 108 தேங்காய் உடைச்சாலும் சரி, 1008 தேங்காய் உடைச்சாலும் சரி, இந்த ஒட்டுத மண்ணு தான் ஒட்டுதுமா இல்லை, ஈர துணியோட உளுந்தாலும் ஒட்டுத மண்ணு தான் ஒட்டுது, வெயில் அடித்தா உதிர்ந்து போகுது ஆற்று மண்ணு அப்படின்னு வரும்ல. அதே மாதிரி தான் இருக்குப்பா. அந்த இப்போ கடவுள் இருக்காரு அப்படின்னு நீ சொல்லுதில்லை, அந்த கடவுள் ஏழைக்கு ஒரு வழி வச்சிருக்கான். நீ அந்த வழியா போ, போயிட்டே இரு. துட்டு வச்சிருக்கியா, நீ இந்த வழியாவா, நின்று இப்படியே கும்பிடு அப்படின்னு வச்சிருக்கான். அப்போ காசுக்குத்தாண்டா கடவுள், மனிதனுடைய எண்ணங்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்குல்ல. நீ எதுக்குத்தான் ஏன் தான் போய் நின்று கடவுள்னு கும்பிட்டாலும் அவன் காசுக்கு தான் மாரடிக்கான். கடவுளை காப்பாற்ற நீ தாண்டா போராடுத. கடவுள் உன்னை காப்பாற்றுவதற்கு, ஏன் அவர் தன்னையை காப்பாற்றிக்கிட்டதுக்கு முடியாமல் தானடா பூட்டு போட்டு வச்சிருக்கு, கதவு வச்சிருக்கு. எதுக்கு வச்சிருக்கு? கடவுள் தன்னை காப்பாற்றிக் கொள்வார் என்றால் கடவுளுக்கு கதவு எதற்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் அது பகுத்தறிவு இல்லைப்பா. உங்கள் பார்வையில் அது பகுத்தறிவு கிடையாது, அகம்பாவம், கொழுப்பு, திமுரு அப்படின்னு சொல்லுவேன். வச்சுக்கோ, வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? உன்னுடைய பார்வையை உன் பார்வையாக வைத்துக்கொள், என் பார்வையை நான் என் பார்வையாக வைத்துக்கொள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இத்தனை எவ்வளவோ நாட்களாக யூடியூப் வச்சுருக்கோம். 1220 சப்ஸ்கிரைபர்கள், 24 பேரை போவாங்க, அப்புறம் 4 பேர் குறைஞ்சிக்கிடுவாங்க, அதெல்லாம் கூட 2 பேர் குறைஞ்சிக்கிடுவாங்க, அப்படி 20க்கு வந்துக்கிடுவாங்க. என்னதான் மாயமால் நடக்கிறதோ, கோடி தமிழர்கள் வாழ்கின்ற பூமியில் நான் பேசுவது அவர்களுக்கு நஞ்சை விதைப்பது போல் இருக்கிறதா அப்படின்னு தெரியல. நான் புஞ்சையில் விதைக்கிறேன் அப்படின்னு நினைக்கேன், அதுக்கு நீர் பாய்ச்சிக்கிறேன்னு நினைக்கேன். அவர்களுக்கு நஞ்சைத்தான் விதைப்பது போல் இருக்கிறதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேக்காங்களா அப்படிங்கிறது தெரியல, பார்க்க மாட்டேக்காங்களாங்கிறது தெரியல. உண்மையை பேசுறது நம்ம பழக்கம். எந்த கட்சி எந்த மாயமாலாம் இல்லைங்க, உண்மையை பேசுகிறோம். கொஞ்ச நாள் வந்து சீமானோட பயணித்தோம்.
அதனால சீமானுடைய குறை நிறைகள்லாம் தெரிஞ்சு போச்சு. முழுக்க முழுக்க பொய் தான் பேசுகிறாரு, பித்தலாட்டம் தான் பண்ணுதாருன்னு தெரியும். அதே மாதிரி வைகோ அவர்களுடையும் நம்மளுடைய பயணம் இருந்துச்சு. ஈழப்போரின் போது அவருடைய தம்பி ஆற்றிய செயல்பாடுகளையும் நமக்கு நல்லா தெரியும். காயம்பட்ட புலிகளுக்கு அவர் என்ன மாதிரியான உதவிகளை செஞ்சார். அதனால் அந்த வீட்டையே அவங்க இழந்து விட்டார்கள், விற்று தொலைத்து விட்டார்கள். வைகோ அவர்கள் விற்று தொலைத்த இடங்கள், அவருடைய மூதாதையர் சேர்த்து வைத்த சொத்துக்களை விற்றிருக்கிறது கணக்கில் அடங்காது. அவர் சங்கரங்கோயிலெல்லாம் நிறையா இடங்களை, முக்கிய தலங்களில் இருந்த இடங்களை எல்லாம் அவர் விற்று தொலைத்து இருக்கிறார். அந்த வகையில் அரசியலில் அவர் இழந்தது, அதுவும் புலிகளுக்காக அவர் சிறைப்பட்ட காலங்கள் அப்படி இப்படி வழக்கு செலவு. அது மட்டுமா, இந்த 7 பேர் விடுதலைக்காக தனியாக ராம்ஜெத் மலானியை வைத்து வாதாடியவர் யாரு? நம்ம அயலான்னு சொல்லுமில்ல, அயலான் தெலுங்கன் அப்படின்னு சொல்லுமில்ல, அந்த 7 தமிழர் விடுதலைக்காக போராடியவர் அந்த வைகோ தான். அயலான் தெலுங்கன்று யாரால் அடையாளம் சொல்லப்படுகிறன்னா நம்ம சைமன், மலையாளி சைமன். மலையாளியும் தெலுங்கனும் கர்நாடகாக்காரனும் எல்லாருமே திராவிடம் தான். அதில் நம்ம ஒத்துக்கிடுதோம். அதில் எந்த மாறுபாடும் இல்லை, எந்த பிரிவினையும் இல்லை, நமக்கு அதில் வேறுபாடும் இல்லை. எல்லோரும் மன்னர்கள், எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பானது தான். ஒவ்வாமை எதுலையுமே இல்லை. நீ உன்னுடைய கருத்தை வலுவாக்குவதற்காக அடுத்தவனை இறக்கி விட வேண்டும், இறக்கி மிதித்து அழுத்தி விட வேண்டும் என்பது தான். திருப்பி எழு, திருப்பி அடி, திரும்பி எழு, திருப்பி அடி, திமிரி வா அப்படின்ட்டு இந்த விசிக கோஷம் இருந்தது இல்லை, அடிப்படை கோஷம். அதை நம்ம இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டியது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நமக்கு அண்ணன் சீமானோட பெரிய அளவில் இந்த மோதலும் கிடையாது. அண்ணனை அவன் முகத்திரையை அப்படி ஒட்டச்சு கிழிச்சு காட்டணும். அப்பவும் இந்த மூடர் கூடம்னு அவங்கள கடுமையாக சொல்லலாம், தற்கூரி கூடம்னு கூட வேணா சொல்லலாம். இந்த தற்கூரி கூட்டத்துக்கு புரியவே புரியாதுன்னு புரியலை. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஆகாத திட்டம். ஐயா டாக்டர் நேற்று மரணித்து இருக்கிறார். அவர் மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் கொண்ட இந்த திட்டம் ஏழை மக்களுக்கு எவ்வளவோ பயனுள்ள திட்டம். எங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கேன், நிறையா பேர் அதாவது அதிகமாக வேலை பார்ப்பார்கள் என்று சொல்ல முடியாது, உடல் உழைப்பை அதிகமாக செலுத்துவார்கள் என்று சொல்ல முடியாது, ஓரளவு செலுத்துகிறார்கள். ஆனால் இதில் ஊழலும் மலிந்திருக்கிறது, அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஊழல் மலியவில்லை என்று சொல்ல முடியாது. முன்னிற்பவர்கள், அதாவது அதற்கு மக்கள் பணியாளர், களப்பணியாளர் என்று சொல்லப்படுகிறவர் 10 பேருக்கு பதிலாக 20 பேர் வேலை செய்வதாக எழுதுவதும், ஒரு முறை கூட அதனுடைய மூத்த அதிகாரியாக இருப்பவர் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தென்னங்கண்ணுக்கு டார்கெட்டு 500 ரூபா, அதாவது களை கொத்துவதற்கு 500 ரூபா டார்கெட்டு. நீங்கள் அப்படி தென்னங்கண்ணுங்களை கணக்கு பண்ணி எடுத்து வேலையை பாருங்கள். 500 ரூபா, 20 மரத்துக்கு 10,000 ரூபா ஆச்சு. என்னால் உடம்புக்கு முடியாது கூட, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கூட நான் 20 மரத்துக்கு கொத்தி பாத்தி பிடிச்சிருவேன். அசால்ட்டான்னா 1 மணி நேரம் உட்காந்து 1 மணி நேரம் வேலை பார்த்து அப்படின்னு கூட முடிச்சிருவேன். இதுக்கு வேணா 500 ரூபா தான் மொத்தமே சம்பளம் வரும். ஆனால் 20 மரத்துக்கு 10,000 ரூபாயாம். அரசு பணத்தை எப்படி வாரி இறைக்கிறது, அது யாருக்கு போகுது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கணும். மக்களுக்கு 310 ரூபா தான் சம்பளம். அதில் இன்றைய வேலையில் நீங்கள் குறைவாக பார்த்தீர்கள். ஆகவே 287 ரூபா 33 பைசா தான் உங்களுக்கு போடப்படும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் 233 ரூபா 46 பைசா தான் போடப்படும். அவர்கள் வைப்பது தான் சம்பளம், சட்டம். இதில் ஊழலுக்கு வழி இருக்கு. ஊழல் அற்ற வழியில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்போ நாம் தமிழர் தம்பி நம்ம ஊரில் ஒரு பையன் இருக்கான். அவன் அவனுடைய விளைகளுக்கு, தரிசு நிலங்களுக்கு கரை போடுவதற்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் தான் மக்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கான். மக்கள் அதில் அவனுக்கு கரை போட்டு கொடுக்காங்க. அப்போ அவனுக்கு பயன்படுதா இல்லையா? ஜேசிபி இயந்திரங்களை வச்சு போனால் பல ஆயிரம் ரூபா அவனுக்கு செலவு வரும். அது இந்த 100 நாள் திட்டத்தில் 100 கணக்கான மக்கள் பல நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி பயன்பெறுகிறவங்க நிறையாவே இருக்காங்க. ஆனால் நம்ம சீமான் பயனற்ற திட்டம் அப்படின்னு வாதாடுறாரு. இவரை எதை கொண்டு அடிக்கலாம் அப்படிங்கிறது மக்கள் தீர்மானிக்கணும். நம்ம சொல்ல முடியாது. மக்கள் தீர்மானிப்பாங்களா, அவங்க அம்மாவே தீர்மானிப்பாங்க.
நம்ம அன்னமேரியம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 நாள் திட்டத்துக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலக அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்காங்கல்ல அந்த அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கே வந்து பதிவு பண்ணுதாங்க. எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் என்னையும் அன்னம்மாடாகி என்னையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் இதில் வந்தாங்க தெரியுமா, பஸ்ஸில் வரல, காரில் வந்திருக்காங்க. கார் யார் பேரில் இருக்குது? பாக்கியராசன் அண்ணன் சீமா பேரில் இருக்காது, பாக்கியராசன் அண்ணன் சீமானுடைய பினாமி பாக்கியராசன் பேரில் இருக்குது. காரில் வந்து அண்ணம்மா 100 நாள் வேலை திட்டத்தில் பதிவு பண்ணுறாங்க. நம்ம அண்ணன் என்னடான்னா ஐயோ இப்படி அப்படின்லாம் 100 நாள் வேலை திட்டத்தை கொச்சையாக பேசுவதும் குவார்ட்டருக்காக தான் வேலைக்கு வராங்கன்னு பேசுவதுமா இருக்காரு. இது மக்கள் கவனத்துக்கு நம்ம கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை. அதை கொண்டாந்துருக்கோம். நீங்கள் பார்த்து செய்யுங்க மக்களே.